பாக்யா எழில கூட்டிட்டு போய் சொல்றாங்க, இவங்களெல்லாம் நம்ம ஹோட்டல் ஓப்பனிங்க்கு கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபி கிட்ட ஈஸ்வரி கேக்குறாங்க, நீயும் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வருவியாப்பா? இதுக்கு கோபி சொல்றாரு, அம்மா எவ்வளவு பெரிய வேலை தெரியுமாமா ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றது. கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போது நான் அனுபவிச்சேனே, எனக்கு நல்லா தெரியுமா. பாகியலட்சுமிய பாருமா, எல்லா வேலையும் கேஷுவலா பண்றா, வீட்டையும் பாத்துக்கிறா, ஹோட்டலையும் பாத்துக்கிறா. எப்படிமா அதெல்லாம் பாத்துக்கிறா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் அவ பண்ணிடுவாடா. அமிர்தா ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செல்வியோட. பாக்யாவும் ஈஸ்வரியும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரெஸ்டாரண்டோட பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்யா. அத்தை இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் வேற ஆரம்பிப்பேன் அத்தை. ஆரம்பி பாக்யா. இனியா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு. அவங்க ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வர்றாங்க. அப்ப செல்வி கேக்குறாங்க, ஆகாசு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆகாசு எதுவும் சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. செல்வி சொல்றாங்க, பாத்தீங்களாமா, காலையில நான் வர்றியாடான்னு கேட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். பாத்தீங்களா என்னோட மகனை? எல்லாரும் ஆகாஷோட பேசுறாங்க. எழில் அவங்க பொண்ணு நிலாவ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாக்யா எழில் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. செலியனும் ஜெனியும் அவங்க 2 குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க ஹோட்டல் இனாகுரேஷனுக்கு. ஈஸ்வரி ஜெனி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. கோபி எல்லாருக்கும் விஷ் பண்றாரு. பாக்யாவுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துறாரு. செல்வி அவங்களோட பையனை கோபிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கோபியும் ஆகாஷ் கூட சிரிச்சு பேசுறாரு. ஈஸ்வரி ரிப்பன் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாரும் விளக்கேத்தி வைக்கிறாங்க. இனியா கோபிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு ஆகாஷ வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க ஜெனி கிட்ட, கயிறு கட்டி இழுத்தாலும் என் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னிய ஜெனி, இப்ப என்ன உங்க வீட்டுல போயிருக்க? நீ சொல்றாங்க, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு பாட்டி, நானும் நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ பேசுற எல்லாம் சக்கரை தடவுன மாதிரிதான் பேசுற. பாட்டி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கோபி ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா பேரனோட ரொம்ப சீரியஸா பேசுறீங்க போல இருக்க. கோபி, வேற என்ன நான் பேச போறேன், இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும், அதுக்காண்டிதான் பேசிக்கிட்டு இருக்கேன் செலியன் கிட்ட. கோபி சொல்றாரு, ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்குமா, இப்ப பேச வேண்டாம். கோபி, யாரும் நான் சொன்னத கேட்கவே மாட்டேறாங்கப்பா. அம்மா கேட்பாங்கம்மா. பாக்யா மைக்ல எல்லாரும் முன்னாடியும் பேசுறாங்க. எனக்கு பக்க பலமா இருந்த என்னோட ஃபேமிலி எல்லாரும் தான் நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம்னு பாக்யா எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க பாக்யாவோட ஸ்பீச்சை கேட்டு. நாளை சந்திப்போம்.